எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதமிழா. இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து Pocophone இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரீட்டைல் யூனிட், நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் கிடைக்கல. இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு 4GB 64GB வேரியன்ட். நம்ம வந்து 21,000 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். HDFC ஆஃபர். உங்ககிட்ட HDFC கார்டு இருந்துச்சா உங்களுக்கு வந்து 20,000 rupees கிடைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட் எல்லாருக்குமே தெரியும். Snapdragon 845 ப்ராசஸர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நாட்ச் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அதாவது பார்த்தீங்கன்னா IR ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன்லாம், பாக்ஸ் மேலே நம்ம போட்டிருக்கு மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் தான் தயாரிக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீல்டு பீஸ், ஃபுல்லி கவர்ட் பீஸ் தான். நம்ம இப்போ தான் வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைப் இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு ஃப்ளாஷ் சேல் இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஷாமி. ஸோ எனக்கும் ஈஸியாக வந்து யூனிட் கிடச்சது. உங்களுக்கு கிடச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சீலை ஓப்பன் பண்ணிட்டோம். சீலை ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த தடவை பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து எல்லோ கலராக இருக்குது பாக்ஸ். ஆனால் கலர் பார்க்க நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் படிக்கலாம். அதில் தான் நமக்கு வந்து ஸ்டார் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை படிக்க போகிறதில்ல, நீங்கள் வேணால் ஒரு தடவை படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் கண்டிப்பாக சாஃப்ட் கேஸ் கொடுக்குறது. என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அந்த சாஃப்ட் கேஸ் கண்டிப்பாக ஷாமி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு தம்ஸ் அப் ஷாமிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போக்கோ F1 ஃபோனே தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம். நமக்கு வந்து போக்கோ F1 ஃபோன் இருக்குது. இது வந்து ஒரு மெட்டல், அதாவது ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கினது. ஸோ சொன்ன மாதிரி 21,000 rupeesக்கு வாங்கியிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியுது ஆக்சுவலி. ஸோ நல்லா திக்காகவே இருக்குது. நீங்கள் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் கூட லைட்டாக வெயிட் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஃபோன் வந்து செம்ம திக்காக இருக்குது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபோன் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்கள் நீங்கள் வந்து ஃபோன் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக MI2 யூஸ் பண்ணி இல்லாட்டி MI1 யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம திக்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ திக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள சார்ஜர் கொடுக்குறாங்க. சார்ஜர் வந்து இந்த ஃபோன் வந்து Qualcomm குவிக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இந்த சார்ஜர் வந்து Qualcomm குவிக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட். மேலே பார்த்தீங்கன்னா Qualcomm அந்த குவிக் சார்ஜோட சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க சாமி வந்து. ஸோ கண்டிப்பாக இது வந்து Qualcomm குவிக் சார்ஜ் 3 வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த ஃபோனுக்கு USB-C டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ USB-C டைப் வந்து நம்மளுக்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க. USB-C டைப் வயர் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, நம்மளோட சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயம். அதனால் ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து நம்ம Pocophone பார்ப்போம். இதுதான் நம்மளோட Pocophone. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு தடவை கேஸ் போட்டு பார்க்கலாம் Pocophoneக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப லூஸாக இருக்குது ஆக்சுவலி. கேஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்ல குவாலிட்டி கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூட்டப் கொடுக்கலாம் Pocophoneக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பூட்டப். நீங்கள் பார்க்கலாம் போக்கோ பை ஷாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஷாமியோட சப் பிராண்ட் தான் போக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை செட் பண்ணுறேன். அதை செட் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 6.1 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் நாட்ச் இருக்குது. நாட்ச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு IR சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ், அப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ மட்டும் தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்பீக்கர். அப்புறம் USB Type C கனெக்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இது வந்து MIUI 9 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் போக்கோ லான்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு லான்ச்சர் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அந்த லான்ச்சர் நீங்கள் என்ன ஷாமி டிவைஸாக இருந்தாலும் அந்த லான்ச்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் தீம்ஸில் கூட நமக்கு போக்கோ தீம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு தீம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து MIUI 9 தான், எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் நேம் வந்து Pocophone F1 அப்படின்னு இருக்குது. அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்டு பைக்கும் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி ட்ரிபிள் சப்போர்ட் வந்து பண்ணி நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 GB கிட்ட நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே MIUI 9.6 அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். MIUI 10 எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு தெரியல. இன்னும் பேட்டா கூட இதுக்கு விடல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் MIUI 10 அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜ் பார்க்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இது வந்து 64GB வேரியன்ட், நம்மளுக்கு 256 GB வேரியன்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த வேரியன்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நீங்கள் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் அப்படி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஓப்பன் ஆகுது.
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து கேமரா வந்து இப்போ ஃபயர் அப் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு 12 மெகா பிக்சல் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் நம்மளுக்கு 20 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் ஏஐ கேமரா. ஸோ ஷாமி வந்து இதை பற்றி நிறையவே பேசினாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கேமரா வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷட்டர் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சும்மா ஒரு போக்கோட பாக்ஸே நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு கேமரா லென்ஸ் டர்ட்டி அப்படின்னு வருதுன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் நான் பாக்ஸ்லேருந்தே எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி வந்து கேமரா லென்ஸ் வந்து க்ளீனாக தான் இருக்குது. பட் எதுக்கு அது டர்ட்டி அப்படின்னு காட்டுது தெரியல. ஸோ நம்ம ஒரு வைப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீட் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா Pocophone தான் எடுத்தது. வீட்டுக்கிட்ட வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து கேமரா வந்து சூப்பராக இருக்குது. ஷாமி வந்து கேமராவில் காம்ப்ரமைஸே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேமரா வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ மாதிரி வேணுமா, இல்லாட்டி கேமரா ஃபுல் ரிவ்யூ மாதிரி, இல்லாட்டி vlog மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம். ஸோ செல்ஃபிலெலாம் போர்ட்ரேட் மோட் வந்து எஜ் டிரெக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ ஷட்டர் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நமக்கு அந்த ஏஐ மோட்லாம் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.